குட் டே கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி பேசலாம். கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோ கரன்சி இஸ் அ டிஜிட்டல் கரன்சி விச் இஸ் கோயிங் டு ரூல் த நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஃபியூச்சர். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாமா? முன்னாடி காலத்தில் நம்ம பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பண்டை மாற்று முறையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு? பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது காயின்ஸ். இந்த காயின்ஸ் மூலயமா நம்ம பொருட்களை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். ஸோ த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பை அண்ட் செல் கான்செப்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பேப்பர் மணி, அதாவது ரூபா நோட்டு. இங்கே தான் பேங்க் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ த டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி இஸ் கண்ட்ரோல்ட் பை த பேங்கிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் மணி ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் டிஜிட்டல் மணி. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே, எக்ஸெட்ரா. தீஸ் மணி ஆல்சோ இஸ் கண்ட்ரோல்டு பை அ சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம், தட் இஸ் பேங்க். இனி கம்மிங் ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மணி, எந்த மணின்னா அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, இட் இஸ் அ டிஜிட்டல் கரன்சி விச் இஸ் அன் அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் created using encryption algorithms. எதுக்குன்னா ஃபார் விர்ச்சுவல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். ஃபெமிலியரான கிரிப்டோ கரன்சி என்னெல்லாம் அப்படின்னா பிட்காயின், எத்யூரியம், எக்ஸ்பிஆர், ரிப்பிள், டெத்தர், பிஎன்பி, சொலானா, டோஜி காயின், இந்த மாதிரி கூட சொல்லலாம். கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பார்க்கலாம். முன்னாடி நம்ம பார்த்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மணி எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அதை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். இதை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. மோரோவர் இதில் டிரான்சாக்ஷனுமே ரொம்ப செக்யூராக இருக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி செக்யூராக டிரான்சாக்ஷன் ஆகும்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், திஸ் கேன் பி டன் வித் அ டெக்னாலஜி நேம்ட் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் பிளாக்செயின் டெக்னாலஜி? A blockchain is a distributed database which is shared over a computer network. Blockchain stores information electronically in a digital format to make a transaction secure. Blockchain அப்படிங்கிறது ஒரு distributed database அப்படின்னு சொல்கிறாங்க. Distributed database அப்படின்னா என்ன? Blockchainல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக டேட்டாபேஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸுங்கிற பேரில் தனித்தனி சிஸ்டம், அதாவது தனித்தனி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. இன்னும் ப்ரிசைஸாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். நம்ம முன்னாடி டொரண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது பெரிய பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம யூடொரண்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். அதாவது கிராக் வெர்ஷனோட நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த டொரண்ட் பீர் டு பீர் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கில் ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கேமோ இல்லைனா ஒரு மூவியோ நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதுவும் யூடொரண்ட் மூலமாக நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. அது என்னோடய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகி இருக்குது. ஓகே, இதே மூவி ஆர் இதே கேமை என் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் டவுன்லோட் பண்ணுறான். அதுவும் இந்த யூடொரண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறான். அவனுக்கு அது சென்ட்ரல் டேட்டாபேஸில் இருந்து டவுன்லோட் ஆகணும்னு இல்லை, என்னோட சிஸ்டத்தில் இருந்து கூட அவனுக்கு டவுன்லோட் ஆகலாம். நீங்கள் அந்த யூடொரண்ட் சாஃப்ட்வேரில் அந்த டயலாக் பாக்ஸில் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டவுன்லோடிங்னும் இருக்கும், அப்லோடிங்னும் இருக்கும். யோசிச்சிருக்கீங்களா அந்த அப்லோடிங் எதுக்கு ஆகுது? அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த அந்த ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீடிங் அப்படின்னு இருக்கும். அந்த சீடிங் எதுக்குன்னு தெரியுமா? அது அந்த ஃபைலை இன்னொரு நெட்வொர்க்குக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னோட சிஸ்டத்தில் இருந்து என் நெய்பரோட சிஸ்டத்துக்கு அவன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே இன்னொரு ஆள் டவுன்லோட் பண்ணுறாரு அப்படின்னா ஒருவேளை என்கிட்ட இருந்தும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா என் பக்கத்து நெய்பர் கிட்ட இருந்து கூட அந்த ஃபைலை சீட் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக டேட்டாபேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டொரண்ட் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூஸருமே ஒரு டேட்டாபேஸ் தான். அதனால தான் இதை டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக்செயின் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ யூஸிங் திஸ் peer-to-peer concept.
டொரண்ட் வந்து ஃபைல் ஷேரிங்க்கு யூஸ் ஆகுது. அதுவே வந்து பிளாக் செயின் வந்து ஒரு செக்யூரான டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. In definition, blockchain is a digital database or ledger that is distributed among the nodes of peer-to-peer network. இந்த blockchain அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே ஒரு பேக்எண்ட் சிஸ்டம். இந்த பேக்எண்ட் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா C++. அப்புறம் சில பிட்காயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னா சாலிடிட்டி, அப்புறம் பைத்தான், அப்புறம் ரஸ்ட், கோ, வைப்பர், சிஹேஷ் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜியில் சாலிடிட்டி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். அதில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த டிரான்சாக்ஷனை வந்து செக்யூராக பண்ணுறதுக்கும் அதை டிரான்ஸ்பேரண்டாக காமிக்கிறதுக்கும் இந்த சாலிடிட்டி, அதாவது சாலிடிட்டியில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸுங்கிறது வந்து யூஸ் ஆகும். பிளாக் செயினில் 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. தே ஆர் பப்ளிக் பிளாக் செயின், ப்ரைவேட் பிளாக் செயின், கன்சார்டியம் பிளாக் செயின் அண்ட் ஹைப்ரிட் பிளாக் செயின். பப்ளிக் பிளாக் செயினுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா கிரிப்டோ கரன்சி சொல்லலாம். லைக் பிட்காயின்னு சொல்லலாம். அது வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் டிரான்ஸ்பேரண்டாக டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான் அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பப்ளிக் பிளாக் செயின். ப்ரைவேட் பிளாக் செயினுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் சொல்லலாம். பிகாஸ் இட் யூசஸ் அமேசான் மேனேஜ்ட் பிளாக் செயின். இது ஒரு கம்பெனிக்குள்ளாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர்டு நெட்வொர்க் மூலமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபார் த ஃபர்தர் யூசேஜ். கன்சார்டியம் பிளாக் செயினுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஐபிஎம் ஃபுட் ட்ரஸ்ட்டை சொல்லலாம். ஏன்னா திஸ் ஒன் வில் ட்ராக் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தேர் ஆரிஜின் டு த கஸ்டமர், என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் ஃபுட் சேஃப்டி, அண்ட் இட் ஆல்சோ அலோவ்ஸ் அ பெட்டர் ட்ரேசபிலிட்டி and helping to identify the potential issues like foodborne illness and fraudulent products. Hybrid blockchain-ங்கிறது it is the combination of public blockchain and private blockchain. For example, Amazon's product deals with a private blockchain and Amazon's transaction deal with a public blockchain. Blockchain technology is an emerging technology. It can transform our world in many ways. It can revolutionize the way we communicate, work, and live. It is an advanced database mechanism that allows a transparent information sharing within the business network. என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதோட பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். பட் ஸ்டில் வி ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் சைட் அண்ட் மூவ் அலாங் வித் திஸ் நியூ டெக்னாலஜிஸ். ஆல்ரெடி எமர்ஜிங் டெக்னாலஜியாக இருக்கிற ஏஐ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கூட இன்டெகிரேட் ஆகிடுச்சுன்னா it will become a powerful system. It will be able to integrate in certain fields like supply chain, healthcare, cyber security, financial services, etc. ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷர்ஸ் கோட்.